ஹாய், இன்னைக்கு பலே திருடர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மகாராஷ்டிராலேருந்து வந்த ஒரு கும்பல் பயங்கரமாக திருட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி கையும் களமாக மாட்டினாங்கன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ். கேரளா களமஞ்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக ஒரு 3 லேடிஸு ஒரு ஜென்ட்ஸ் வராங்க. கடையில் வந்து நகை வாங்கிறதுக்காக வராங்க. நகையெல்லாம் பார்க்குறாங்க. எல்லா நகையுமே பார்க்குறாங்க. காஸ்ட்லி நகையாக கேட்குறாங்க. அவங்க பழகிற விதம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஜோவிலாக இருக்கும், ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். ரொம்ப பாஷாக இருக்க மாதிரி ரொம்ப பயங்கரமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கா ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு எந்த சந்தேகமே வராத மாதிரி நார்த்லேருந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கும். இங்கே இருக்கிற ட்ரெடிஷ்னல் நகைகள்லாம் எடுக்கணுன்ற மாதிரி வந்து நகை கடையில் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி பெரிய நகை கடை சின்ன கடைன்னு ஒன்றை விடாமல் நிறைய நகை கடையில் வந்து இந்த மாதிரி திருட்டு நடந்திருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேஷன் எர்ணாகுளத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலராக வரவே இதை பற்றி விசாரித்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸ்க்குன்னு இருக்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப், இந்தியா போலீஸ் குரூப்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இது மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நகைகள்லாம் திருடுற ஒரு கும்பல் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்த தகவல் படி அஸ்வின் விஜய், ஜோஷ்னா சூரஜ் இவங்க 2 பேருமே வந்து பூனே சிட்டியை சேர்ந்தவங்க, சுசித்ரா கிஷோர் சோலாப்பூரை சேர்ந்தவங்க, ஜெயா சச்சின் தானேவை சேர்ந்தவங்க. இவங்க 4 பேருமே வந்து ஒரு கும்பல். இவங்க பேரே வந்து பார்த்திங்கன்னா சோர் ஃபேமிலின்ற மாதிரி இப்போ ஒரு புது இந்த திருட்டுக்கெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சோர் ஃபேமிலின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இவங்க ஏற்கனவே இவங்க மேலே ஒரு பக்கா கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அஸ்வின் விஜய் ஜெயிலேருந்து ஒரு திருட்டு தண்டனையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்கான். உடனே அந்த கைவரிசையாக களமஞ்சேரியில் காமிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி த்ரிசூரில் வேறு ஒரு திருட்டுக்காக ரெடியாக இருக்க சமயத்தில் போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்கள விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராலேருந்து ஒரு ஃப்ளைட் பிடிச்சி வருவாங்களாம். அதுவும் நகை கடையை வந்து முன்னாடியே ட்ரேஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த நகை கடை இருக்கிற இடத்துல எங்கேயுமே தங்க மாட்டாங்க. ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி தான் பார்ப்பாங்க. ஏன்னா திருட்டு நடந்தோன்னா இமீடியட்டாக போலீஸுக்கு போச்சுன்னா இமீடியட்டாக அங்கேருந்து சரவுண்ட் பண்ணிவிடுவாங்கன்றதை முன்கூட்டியே வந்து ஒரு பயங்கரமான பிளான் பண்ணி ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி தான் இருப்போம். நாங்கள் அந்த மாதிரி தான் திருட்டு பண்ணுவோம். ஃப்ளைட்டில் வரும் 24 ஹவர்ஸ்க்குள்ளார எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிடுவோம். அந்த பணத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஜல்சாவாக ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் லைஃப் வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த சோர் ஃபேமிலி. இதெல்லாம் முடிச்சு ஏற்கனவே இந்த நடந்த திருட்டெல்லாம் பல கடைகளிலுமே இப்போ காமிக்கிறாங்க. எங்கெங்கே திருடினாங்கன்னு சொல்லி அவங்களே காமிக்க சொல்கிறாங்க. அவங்கள பிடிச்ச டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 66,000 ரூபாய்க்கான நகைகளும் ஒரு நெக்லஸ் எம்ஜி ரோட்லேருந்து திருடப்பட்ட ஒரு கோல்டு நெக்லஸ் 1,85,000 ரூபாய் மதிக்கத்தக்க அந்த நெக்லஸை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்து. அவங்க விசாரணை தெரிய வந்தது என்னென்னா, அவங்க வந்து கேரளா மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் ஆந்திராலேயுமே ஆந்திரா மகாராஷ்டிராவில் பல ஸ்டேட்ஸில் வந்து இதே மாதிரி தான் தன் கைவரிசையை காமிச்சிருக்காங்க. ஸோ சின்ன திருட்டு வாடிக்கைலாம் அப்பப்போ உள்ளார போயிட்டு வரது தான் அவங்க வாடிக்கை. கடைசியாக பார்த்தீங்கன்னா களமஞ்சேரியில் வந்து கும்பலாக மாட்டிக்கினாங்க. பலே திருட்டுத்தனம் பண்ணி பலே கில்லாடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான் இந்த சோர் ஃபேமிலி. போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் வருமே உடனடியாக நடவடிக்கை எடுத்ததால் இமீடியட்டாக 24 ஹவர்ஸ்க்குள்ளார அவங்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த சோர் ஃபேமிலி வந்து பிஹைண்ட் பார்ஸில் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில் விசாரிச்சுன்னு இருக்காங்க. மேலும் இன்னும் எந்தெந்த இடத்துலாம் திருடி இருக்காங்க, எந்தெந்த கடைகள்லாம் திருடி இருக்காங்கன்னு அவங்கள வந்து காமிக்க சொல்லியிருக்காங்க. அந்த விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. ஸோ சோர் ஃபேமிலி இஸ் நவ் பிஹைண்ட் பார்ஸ். தேங்க்யூ.